அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பயிற்சி தான் பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். சனி பகவான் பாருங்க, நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ரம்னா என்ன? ஸ்லோவா போறதாங்க வக்ரம். நம்ம வேகமா போறதுக்கும் மெதுவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு. அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகள், தாமதங்கள், மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. இப்ப நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறா? இதுல நட்சத்திர பலன் அதில் நான் எடுக்கிறேன். சதயத்துல போனா என்ன பலனு? சதய நட்சத்திரம் தான் 4ஆம் பாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல 3ஆம் பாதம் மட்டும் அவர் போவார். அது சனி பேச்சு தனியா நம்ம வீடியோ கொடுப்போம். இந்த காலகட்டத்துல எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா? இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சனி பகவான் என்ன மாதிரியான ஒரு யோகத்தை இந்த நிவர்த்தி பயிற்சியில கொடுக்க போறார்? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பாக மேசராசின்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த தைரியமா முடிவு பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட எதுவுமே பயப்பட மாட்டாங்க. சரி, இந்த விஷயம் வருதா, அதை எப்படியாச்சும் நம்ம சாதிக்கணுங்கிற என்ன தைரியமான எண்ணம் மேசராசிட்ட கண்டிப்பா இருக்கும். தன்மானத்துக்காக எதையுமே இழப்பாங்க. ஒரே விஷயமா சொல்லணும்னா தன்மானத்துக்காக எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசிக்காரங்க தான். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இப்போ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயத்த எப்படா நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தான் மேசராசியை பொறுத்தவரை இருக்கும். லட்சியவாதிகள், லட்சியத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் மேசராசிக்காரங்க. தன்னம்பிக்கை விடாத ராசி, தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி மேஷம். இதெல்லாம் நம்ம மேசத்துக்கு சொல்லிட்டே இருக்கலாம். ஜெனரலா மேசத்தை பொறுத்தவரை எதையுமே ஏமாத்த மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நல்ல ஒரு தன்மையான குணம் கண்டிப்பா மேசத்தை பொறுத்தவரை இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரமான நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற? இதான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க மேசராசியை பொறுத்தவரை. ஏன்னா நீங்க ராசி மேசராசியா இருப்பீங்க, ஆனா ஒரே லக்கணத்துல எல்லாருமே பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்கணத்துல பிறந்திருப்போம். இப்ப அந்த லக்கண புள்ளிய வச்சுதான் உங்களுக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகத்தையும் கொடுப்பாரு, பலவீனத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா உங்க ராசியில சனி பகவான் நீசமாகிறார். அப்ப சனி பகவான் ஒரு சில பேருக்கு நல்லதையும் கொடுப்பாரு, கெட்டதையும் கொடுப்பாரு. உங்க ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன் பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே மேசராசிக்காரன், அதனால சொல்றேன். தயவுசெய்து ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பாருங்க 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்துல போய் வக்ரமா இருந்தார். ஒரு 3-4 மாதமா வக்ரமா இருந்தார். அதாவது ரிவர்ஸ்ல பின்னோக்கி நகர்ந்து போனார். மெதுவாக நகர்ந்து போனுச்சு அந்த கிரகம். நம்ம வேகமா ஓடுறதுக்கும் மெதுவா போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதுதான் இங்க நடந்துச்சு.
சரி, இப்ப நல்ல பலனா என்ன பண்ணிருப்பாருன்னா, என்னைய பொறுத்தவரை உங்களுக்கு லக்னத்தை நல்லா லக்னமா இருந்து, லக்னத்துல இருந்து சனி பகவான் நல்லா யோகமான இடத்துல இருந்துச்சுன்னா செல் நிறைய பேருக்கு பாருங்க டாப்பான பலனை கொடுத்துருப்பாரு. இந்த காலகட்டம் நான் சொல்றது, இந்த 2 வருஷம் இப்ப சனி பகவான் 11ல இருந்தாருன்னா யாருக்கு யோகம் இருந்துச்சோ அவங்கலாம் எல்லாத்துக்கும் பாருங்க. ஏன்னா லாபத்துல இருக்காருல சனி பகவான், அதனால சொல்றேன். அப்ப நிறைய பேருக்கு நான் சொல்றேன், இந்த ஒரு 3.5 மாதம் பாத்தீங்கன்னா அவர் வக்ரமா இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா தொழில் நல்லா வளர்த்துருப்பாருங்க. நிறைய பேர் சொல்றேன், பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சூப்பரா கொடுத்துருப்பாரு. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம், சுப செலவு சுபகாரியம், பெருங்கொண்ட பணம், மதிப்பு மரியாதை, இது எல்லாமே கிடைச்சிருக்கும். குடும்பத்துல சுப காரியம் நடந்திருக்கும். அண்ணன் தம்பி உறவா இருக்கட்டும், இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், இல்ல உத்தியோகமா இருக்கட்டும், இந்த காரியம் எல்லாமே அழகா சூப்பரா அனுகூலத்தை அள்ளி கொடுத்துருப்பாரு. ஜாதகத்துல நான் லக்னத்தை வச்சு சனி பகவான் யாருக்கு நல்லா இருந்துச்சோ அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். இதே சனி புத்தி ஒரு சில பேருக்கு வந்திருந்தால், நல்லா வந்திருந்தா நல்ல யோகத்தை கொடுத்துருக்கோம். இதே சனி புத்தி ஒரு சில பேருக்கு வந்து இந்த காலகட்டம் சனி பகவான் ஜாதகத்துல சரியா இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பாருங்க, அப்படியே வருமானம் அப்படியே உட்கார்ந்துருக்கும் பாருங்க. அப்படியே வருமானத்தை அப்படியே பெண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாரு. லாபங்கள் சரியா இருந்திருக்காது. சகோதரரோட உங்களுக்கிட்டே ஒரு மன வருத்தங்கள் வந்திருக்கும். இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இடத்துல வீட்டுல பிரச்சனை இருக்கும், இல்ல இடத்த மாத்திருப்பீங்க. ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இருக்காது, ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க, அந்த காரியங்கள் தள்ளி போயிருக்கும். அது மட்டும் இல்லாம செலவுகள் நிறைய, குடும்பத்துல செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். ஒரு 10ஆம் கர்ம காரியம்னு சொல்லுவாங்க, ஒரு கர்ம சார்ந்த விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க. உடல்நிலை உபாதைகள் ஒரு சில பேருக்கு, காலில் அடிபடுறது, என்னன்னா கால் பகுதி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் சார்ந்த தசைப்பிடிப்பு, கால் பிடிப்பு, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவுகள். ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, வருமானத்தை காசு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, இல்ல வேலை உத்தியோகம் அமையாம தடைப்படுறது, நினைச்ச வேலை அமையல, வேலை உத்தியோகத்தை தடை இருந்துச்சு, வேலையில பிரச்சனை இருந்துச்சு, தொழில ஒரு லாபத்தை பார்க்க முடியல, படிப்பு கல்வியும் ஒரு மந்தமான தன்மையை பார்க்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை வழக்கு மாதிரி பாக்குறது, இது மாதிரி ஒரு தடைகளை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு திடீர் பயணத்தை மேற்கொள்ள வந்திருக்கும். வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, அப்படி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம். இந்த 11ஆம் இடத்து சனி ஜாதகத்தில் சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் இந்த பாதிப்பை கொடுத்தாரு. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமா அப்படின்பாங்க. இப்பதான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. நல்லா பாத்துங்க, அந்த ராகுடைய கால்களை இந்த சனி பகவான் போகக்கூடாது. உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறனாலதான் செலவை நான் சொல்றேன். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அம்மாவோட உடம்பு நிறைய செலவு, ஏன் தடையாச்சு, இதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு, இப்ப நல்லா நேரா போறாரு. அப்ப இனிமே நல்ல பலனை பார்க்கலாம். அப்ப முதல் பலன் என்ன சொல்லலாம்? மேஷத்துக்கு என்ன சொல்லலாம்? சரி, நல்ல பலன் என்ன சொல்லலாம்? வெளிநாடு போக போறேன், நான் வெளியூர் போக போறேன் அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய நபர் எல்லாத்துக்குமே அந்த யோகங்கள் இந்த சனி பகவான் நவம்பர் 15க்கு அப்புறம் அந்த யோகத்தை எதிர்பாராமே கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போகக்கூடிய யோகம் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மருத்துவ ஃபீல்டு, கலை ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பொருளாதார வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் சூப்பரா இருக்கும். நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்குங்க. டிசம்பர் 27க்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் மட்டும் பாருங்க, செலவு இருக்காது. காசு பணம் வருமானம் நிற்கும் கையில. இல்லைன்னா ஒரு நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தையோ இல்ல கடனோ ஏதாச்சும் எங்கேயாச்சும் வாங்குவீங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில பணம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றது டிசம்பர் 27க்கு அப்புறம். மேசராசியை பொறுத்தவரை கேட்டு பாருங்க, கண்டிப்பா உண்டு. இந்த வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா குருவோட சாரத்துல போறாரு, அதனால சொல்றேன். வேலையில ப்ரொமோஷன் யாருக்குமே கிடைக்கல, எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல வருத்தப்படுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா கிடைச்சிரும். எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. படிப்பு கல்வியில உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு, ப்ரொமோஷனை கொடுப்பாரு. நீங்க வெளிநாட்டுல படிக்கணும், அவங்களும் நல்ல ஒரு படிப்பு கல்வி, அங்கேயே வேலை கிடைக்கும், நிறைய பேர் கிடைக்கும். ஏன்னா அவருடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறனால சொல்றேன். வேலை உத்தியோகம் நிரந்தரமா அனுகூலமா நிறைய பேருக்கு கைக்கூடி வரக்கூடிய அமைத்தை அமைச்சு கொடுப்பார். அது வெளிநாடா இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறாதான் சரி, இது எல்லாமே உங்களுக்கு ஒத்து போகும் நேசத்தை பொறுத்தவரை. திருமண வாழ்க்கை, காதல் திருமணமா 2வது திருமணமா, ரெண்டுமே சூப்பர். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை, நடக்காத திருமணம் கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும்.
திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்ப்பீங்க, சுபகாரியத்தை பார்ப்பீங்க, சுப செலவு வரும், எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவர் எல்லாத்துக்கும் சொல்றேன், கண்டிப்பாக அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கைக்கூடி வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. தயவு செய்து விட்டுறாதீங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் கிடைக்கலாம். அரசியல்வாதிக்கு சொல்றேன், நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்கட்டும், எல்லா வழக்குக்குமே ஒரு முடிவுக்கு வரும். இப்ப வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா வந்து நிறைய பேருக்கு அனுகூலமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் மாத்துறது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், மருத்துவத்துறையில் உள்ள நபர்கள், டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பார்க்கக்கூடிய நபர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ள நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகங்கள் கண்டிப்பா உண்டு. மேசத்தை பொறுத்தவரை பயங்கரமான புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். நல்ல ஒரு டைமிங் இனிமே இருக்குது. தொழில், எந்த தொழில் இருந்தாலும் சரி, தொழில் இனிமே நல்ல ஒரு லாபங்கள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. தொழில சூப்பரா இருக்கும், லாபம்னா நல்ல ஒரு அனுகூலம் வரும். நிறைய வழக்கு பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி எங்க போய் நீங்க லோன் கேளுங்களே, உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப இதுக்காண்டி ஒரு லோன் கேட்கறோம்னா கண்டிப்பாக அது எல்லாமே சாதகமா வர்றதுக்கு அதிகமாக ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள் கைக்குடி வரக்கூடிய நேரம் வருது. வெளிநாட்டுல திடீர் ராஜயோகம், நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றீங்க, கண்டிப்பா மேசராசிக்காரங்க அந்த யோகனா உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த யோகங்கள் இருக்குது. கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகங்கள் எல்லாமே தேடி வருது. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தா அந்த வேலையை டக்குன்னு பார்த்து பக்குவமா பண்ணக்கூடிய குணம் அஸ்வின்ல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே அழகா அமையுது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். அதுமாதிரி தகவல் தொடர்பு, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது. இந்த வக்ரமான நிவர்த்தி பேச்சு உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஆன்மீக சம்பந்தோட துறை, வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே பாருங்க ஒரு மாற்றத்தை அழகா கொடுப்பார். கணவன் மனைவிகளை ஒற்றுமையான சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பரணேஸ்ல பிறந்தவங்க, குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பீங்க. இனிமே குடும்பத்துல நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு. குடும்பம், வருமான, இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா கொடுக்குறாரு. எந்த ஒரு தடை இல்லாம கொடுக்குறாரு, அனுகூலத்தை கொடுக்குறாரு, கணவனை ஒற்றுமையை கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த வேலை இடத்துல வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கொடுப்பாரு. வண்டி வாகனங்கள் யோகங்கள் எல்லாமே தேடி வரும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்ப்பீங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பொறுத்தவங்க எதுவுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாட வாழக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமேல் குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் பக்கம் தேடி வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. எந்த காரியத்தாலும் உங்கள் பக்கம் நல்லா வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, அரசாங்க தொடர்பு, அரசு மூணு அலுவலகங்கள், தொழில லாபங்கள் எல்லாமே அழகா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.